Hello friends, welcome to Gomathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான மணத்தக்காளி கீரை குழம்பு எங்க அம்மா செய்யற மெத்தட்ல எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவா மணத்தக்காளி கீரையை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன். இந்த கீரையை சாப்பிடுறதுனால வாய்ப்புண் வயிற்றுப்புண் சரியா போய்டும் அப்படினு சொல்லுவாங்க. அதனால இத வாரத்துக்கு ஒரு நாளோ இல்ல 10 நாளைக்கு ஒரு நாளோ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த கீரை குழம்பு கசக்காம எப்படி பக்குவமா செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. Gomathi Kitchen சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு பருப்பு முதல்ல வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். துவரம் பருப்பு எடுத்து நல்லா 2 தடவை கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கோங்க. எடுத்த கப்பாலே 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதுலேயே ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 3லேருந்து 4 விசில் விடுங்க. பருப்பு நல்லா குழைய வெந்து வரட்டும். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு மண்சட்டி எடுத்துருக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடையே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் முன்னாடியே, அதாவது வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே பொரிய விட்டுட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இதில் தக்காளி, சின்ன தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். பெருசாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போதும். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் போல் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழைய இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். குழம்பு பொடிக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். 2 ரெசிபியுமே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்பு பொடி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். இதில் நம்ம கீரை சேர்த்துக்க போகிறோம். கீரை பார்த்திங்கன்னா வீட்டில் பறிச்ச கீரை தான், நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அந்த காயோடையே சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வயிறு புண்ணெல்லாம் சரியாக போயிடுவாங்க. அதனால் அந்த காயோடையே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் போட்டுற வேண்டாம், கசந்த தன்மையாயிடும். இப்போ இந்த கீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த சுருங்கி வர மாதிரி வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது கீரையை. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி, சாப்பாட்டுக்கு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த அரிசியை ஒரு 2 தடவை தண்ணி கீழே ஊற்றிட்டு 3ஆவதாக கழுவுற தண்ணி ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் அந்த தண்ணி ஊற்றி செய்கிறப்ப. இதிலே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகமாக கீரை குழம்புக்கு புளி சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இது கொஞ்சம் ஒரு 2 கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த சமயத்தில் நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நேரத்துக்கு மட்டும் குழம்பு செஞ்சுருக்கிறேன். இப்போ இதிலேயே கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி, இன்னொரு 1 கப்பு, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷமாக நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதித்த பிறகு கடைசியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் ஊற்றி பண்ணுறப்ப இந்த குழம்போட ருசி அந்த மணத்தக்காளி கீரை வாசத்துக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு கொதி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது வெங்காய வடகம், தாளிப்பு வடகம் சொல்லுவாங்க இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அது இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம் 3யுமே சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் போட்டு நம்ம கீரை குழம்பு செய்கிறப்ப ரொம்ப நல்ல வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போட்டிருக்கிற அந்த வடகம் நல்ல இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரே ஒரு வரமிளகாவை
முழுசாகவே போட்டுக்கோங்க, உடச்சி போட வேண்டாம். அது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா குழம்புல சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான மணத்தக்காளி கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.